ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எம்ஆர் இகாம் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இகாமர்ஸில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அமேசானில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஃபிட் கில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அது வந்துட்டு எல்லா ரிட்டர்னுமே நம்மளுக்கு சேல் மட்டும் லாஸ் ஆகலை, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக காஸ்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்கிறோம். லைக் வந்து ரிட்டன் ஷிப்பிங் ஃபீஸு, அப்புறம் இன்வென்ட்ரி டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கும் நம்ம லாஸ் ஆகிறோம். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட் ஹெல்த் கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானோட ரிட்டனை எப்படி அனலைஸ் பண்ணி அதை எப்படி ரிட்டன் ரேட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரிட்டன் ரேட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ரூட் காஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரூட் காஸ் அப்படின்னா அது எதனால் உங்களுக்கு ரிட்டன் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது இப்போ ப்ராடக்ட் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மாதிரி மேட்சாக இல்லை அப்படின்னாலோ, இல்லைனா வந்து அது குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லைனா டியூரபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லைனா ராங் சைஸ், கலர், இல்லைனா வேரியேஷனில் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னாலோ, பேக்கேஜிங் பூராக இருந்துச்சு, இல்லைனா ஷிப்பிங்கில் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லைனா கஸ்டமருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிளியராக கொடுக்கல, ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல, இந்த மாதிரி நிறையா ரீசன்னால நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ரிட்டன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி அந்த ரிட்டன் ரேட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கஸ்டமர் வந்து நாட் அஸ் டிஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, உங்களோட லிஸ்டிங்கில் போட்டிருக்கக்கூடிய கண்டென்ட், இமேஜ், A+ கண்டென்ட், புல்லட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி உங்கள் ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறது மீன் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்கோ அது கிளியராக ஹானஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் உங்களால் கண்டென்ட்டில் போடுங்க. ஸோ இது வந்து நான் இப்போ சொல்கிறத விட நான் உங்களுக்கு இன்னும் ரிட்டன் அனலைஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் ரிப்போர்ட் வந்து எடுக்கணும். அப்போ தான் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஏஜென்ட்க்கு என்னென்ன ரீசன்னால ரிட்டன் ஆகிருக்கு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்க முடியும். இப்போ உங்களோட அமேசான் செல்லர் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு மெனு கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும், இதில் வந்து ரிட்டன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுல ஆல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு ஃபார் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் நீங்கள் எவ்வளோ டேஸ்க்கு ரிட்டன் பார்க்கணும் அந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க. லாஸ்ட் 30 டேஸ் போட்டிங்கன்னா 30 டேஸில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ரிட்டன் ஆகிருக்கோ அது மட்டும் உங்களுக்கு வரும். இதை கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். 2 மினிட்ஸ் கழிச்சு இங்கே ரிஃப்ரெஷ்னு இருக்கும். இது ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் பட்டன் வந்துடும். டவுன்லோட் பட்டன் வந்ததும் இங்கே வந்து XML அப்படின்னு சொல்லி இருக்கும், அதில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XML ஃபைலில் ஒரு ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக ஒரு இது இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ChatGPTக்குள்ளே போய்க்குங்க. ChatGPTயில் போயிட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதை கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ரிட்டன் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் நான் சொல்கிற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் வந்து இதில் போடுங்க. இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஐ எம் அப்லோடிங் மை அமேசான் ரிட்டர்ன்ஸ் ரிப்போர்ட். அதாவது நான் இந்த ரிப்போர்ட்டை அமேசான்லேருந்து எடுத்த ரிட்டன் ரிப்போர்ட்டை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதை வந்து அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை எனக்கு வந்து டீட்டெயிலான ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரியான ரிப்போர்ட்டாக வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏசின் வைஸ் அனலைசிஸ் அப்படின்னு போட்டுட்டு அது என்ன ஏசினுக்கு ரிட்டன் வந்திருக்கு, அதோட ப்ராடக்ட் நேம் என்ன, எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டன் ஆகிருக்கு 30 டேஸில், ரிட்டன் ரீசன் என்ன, அதை வந்து குரூப் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ஏசின் டு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ரீசன் பிரேக் டவுன் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு டோட்டல் ரிட்டர்ன்ஸையும் குரூப் பண்ணி அதுக்கான கோடை வந்து கொடு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கோடுக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறத கொடு சிம்பிளாக. அதுக்கப்புறம் ஹைலைட் டாப் ரீசன்ஸ் காசிங் மோஸ்ட் ரிட்டர்ன்ஸ், என்ன வந்து டாப்பில் மோஸ்ட்டாக வந்து என்னோட ப்ராடக்டில் எது ரிட்டன் ஆகிருக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொடு அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா டாப் 10 ஏஜென்ட் எதுக்கு அதிகமாக ரிட்டன் வந்திருக்கு அப்படிங்கிறது டாப் 10 ப்ராடக்டை எனக்கு காமி, அதோட ரீசன் என்ன, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டைட்டிலில் இம்ப்ரூவ் பண்ணுமா, புல்லட் பாயிண்டில் பண்ணுமா, இமேஜஸில் A+ கண்டென்ட், வீடியோஸ் இதில் எதில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லு. அதே மாதிரி பேக்கேஜில் இம்ப்ரூவ் பண்ணுமா இல்லை குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணுமா, இது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி இன்சைட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அர்ஜென்ட்டாக நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா எந்த ஏசினா நான் ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லு. எந்த கேட்டகரியில் ஹையர் ரிட்டர்ன் ரேட் இருக்குது, அப்புறம் நான் டாப்பில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாப் 3 ஆக்ஷன்ஸ் நான் என்ன பண்ணணும் ஃப்யூச்சரில் ரிட்டன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு போட்டு ஃபைனலாக வந்து விசுவலைசேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ விசுவலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம இதெல்லாமே டெக்ஸ்ட்டாக பார்க்குறப்போ ஒரு சிலருக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ விசுவலைசேஷன்னா நம்ம வந்து ஒரு கிராஃபிக்காக அதை வந்து பார்க்குறோம், ஒரு கிளியரான ஒரு மேப்பாவோ இல்லை பை சார்ட் அந்த மாதிரியான சார்ட்டாவோ கிராஃபிக்லாம் நம்ம அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுவும் நம்ம ChatGPTலே கேட்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கொடுத்துருக்கிறேன், இதில் எப்படி ப்ராம்ப்ட் போடுறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்கள் வந்து சிம்பிளாக இது மாதிரி போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கூட போடுங்க. இங்கிலீஷில் தான் போடணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நான் இந்த மாதிரி அமேசான் ரிட்டன் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டன் வந்திருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டன் வந்திருக்கு, என்ன ரீசன்னால ரிட்டன் வந்திருக்கு, அந்த ரீசனை நான் எப்படி ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணலாம், அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் சொல்லு அப்படின்னு போட்டுருங்க. ஃபைனலாக வந்து இதுக்கான விசுவலைசேஷன் டேஷ்போர்டு எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு நீங்கள் என்டர் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டை அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டன் சம்மரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கு ஒரு டேஷ்போர்டு. இதில் எந்த ஏஜென்ட்க்கு ரிட்டன் வந்திருக்கு, என்ன ப்ராடக்ட்டுக்கு ரிட்டன் வந்திருக்கு, டோட்டலாக அதில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, அண்ட் வந்து கண்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ. கண்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எந்த ப்ராடக்ட்டுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10.24% கண்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து டோட்டல் ப்ராடக்ட்ஸில் இதுக்கு தான் அதிகமாக, இப்போ 100க்கு 10 ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்டில் தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது மீன் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் ப்ராடக்ட் நேம் இதெல்லாமே ஏசின்லாம் என்னால் காமிக்க முடியாது, ஸோ அதனால் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி கீழே வந்தீங்கன்னா ஏசின் வைஸ் அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஏசின் நம்பர் என்ன போட்டு ப்ராடக்ட் நேம் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு டேபிளாக கொடுத்துருந்தாங்க, அது அப்படியே வந்து இங்கே ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதில் வந்து டாப் 10னா எது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் ரீசன் பிரேக் டவுன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமேசானில் நமக்கு ரிப்போர்ட்டாக கிடைக்கும் போது அதில் வந்து ரிட்டன் ரீசன் போட்டு இந்த மாதிரி கோடாக தான் போடுவாங்க. அதில் வந்து பர்டிகுலராக என்ன ரீசன்னு சொல்லி கரெக்டாக போட மாட்டாங்க. அப்போ இந்த கோடுக்கு வந்து என்ன மீனிங் அப்படிங்கிறது இதுலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ அன்னோன் அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்னா கஸ்டமர் டிட் நாட் ஸ்பெசிஃபை ரீசன் அப்படின்னா கஸ்டமர் ரிட்டன் என்ன ரீசன்னால ரிட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. அதே மாதிரி டேமேஜ் பை அமேசான் அப்சினா ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டரில் டேமேஜ் பண்ணிட்டாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட் அப்போ டேமேஜ் பண்ணிட்டாங்கங்கிறது மீனிங். ப்ராடக்ட் டிஃபெக்டிவ் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இல்லைனா அந்த ப்ராடக்ட்லேயே வந்து ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அந்த மாதிரி மீனிங். மிஸ்ஸிங் பார்ட்ஸ்னால் ப்ராடக்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பார்ட் எல்லாமே வந்து கிடைக்கல. இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 பென்சில் கொடுக்குறீங்கன்னா அதில் 5 பென்சில் இல்லை, 4 பென்சில் தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மிஸ்ஸிங் பார்ட்ஸில் வரும். ஐட்டம் ஸ்விட்ச்டு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க இல்லைனா தப்பான ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க அந்த மாதிரி மீனிங். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான மீனிங்கும் இதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஒரு 30 டேஸில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ரீசனுக்கு அப்படிங்கிறது வரும். அதுக்கான கண்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜும் இருக்கும். இப்போ இதில் வந்து அன்னோன் அப்படிங்கிறதான் வந்து நிறையா பர்சன்டேஜ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதர் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு 6.7% பார்த்தீங்கன்னா ராங் ஐட்டம் டெலிவர்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில ரீசன் சொல்லாததுக்கெலாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பட் ரீசன் சொல்லிக்கிறதுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அதில் வந்து ரிட்டன் ரேட்டை கம்மி பண்ண முடியும். இப்போ ஐட்டம் ஸ்விட்ச்டு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சைட்லேருந்து பண்ண தப்ப அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ண முடியும். ப்ராடக்ட்டை நீங்கள் அனுப்பும்போது டபுள் செக் பண்ணி அதுக்கப்புறமா பேக் பண்ணி அனுப்புங்க. இந்த மாதிரி ரீசனும் போட்டிருப்பாங்க, என்ன பண்ணலாங்கிறதும் போட்டிருப்பாங்க. அடுத்து ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இதுக்கான மெயின் இஷ்யூ என்ன, அதை வந்து எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ணலான்னு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஏஜனுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் கன்ஃபியூஷன் இருக்குது மெயின் இஷ்யூ. அப்போ அதை வந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் இமேஜ் லைஃப் ஸ்டைல் விசுவல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பேட்டிபிலிட்டி டவுட்ஸ், இதை வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணலாம், எந்த பைக் மாடலுக்கு இது கம்பேட்டிபிளாக இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணலாம். அப்போது இதை வந்து நம்ம கிளியராக மென்ஷன் சப்போர்ட்டட் பைக் மாடல்ஸ் கிளியர்லி, அதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்போ கன்ஃபியூஷன், நம்ம வந்து ஒரு காம்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக இமேஜில் காமிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன இஷ்யூ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நம்மளுக்கு இந்த சைடில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம பண்ணிட்டோம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வர ரிட்டர்ன்ஸில் நம்ம ஒரு 50 to 60% வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 40%ம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இகாமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. அது அவங்களா வந்து ரிட்டன் இல்லை அப்படின்னு அந்த ப்ராடக்ட் நான் ரிட்டபிள் ப்ராடக்டாக மாற்றினாங்கன்னா மட்டும்தான் ரிட்டன் வராமல் இருக்கும். அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ் ப்ராடக்ட் லிஸ்டிங்னு போட்டு இதில் நீங்கள் என்ன மாதிரிலாம் லிஸ்டிங்கில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சம்மரியாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதில் என்ன கேட்குதுன்னா விசுவலைசேஷன் டேஷ்போர்ட்னு போட்டு லாஸ்ட்டாக do you want me to create a visual dashboard for this return reportனு கேட்குது. ஸோ இது வந்து ரிட்டன் ரிப்போர்ட்டை நம்ம விசுவலைசேஷன் டேஷ்போர்டு வந்து எனக்கு கொடுன்னு சொல்லியிருந்தோம். பட் அது வந்து லாஸ்ட்டாக நம்மகிட்ட கேட்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம்.
இப்போ லாஸ்ட்டாக அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு டெக்ஸ்ட்டாக பார்க்குறத விட இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு தான் வந்துட்டு நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது, அது மேலே இருக்குது. செகண்ட் ஏசினுக்கு அதோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் வருது, அது மாதிரி கீழே கம்மியாகிட்டே வருது. இந்த ஏசின்னு வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரீசன் பிரேக் டவுன். ஸோ எந்த ரிட்டன் ரீசனுக்கு நிறையா ரிட்டன் ஆகிருக்குங்கிறது வருது. அன்னோன் அப்படிங்கிறதுக்கு நிறையா ரிட்டன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதருக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஐட்டம் ஸ்விட்ச்ட் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ரீசன் வைஸாக நம்மளுக்கு விஷுவல் டேஷ்போர்டு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. டாப் 10 ஏஜென்ட்ஸ்னால் எந்த 10 இப்போ வந்து ஒரு 30 ப்ராடக்ட் ரிட்டன் வந்துருச்சுன்னா எந்த ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக ரிட்டன் வருது டாப்பில் அப்படிங்கிறது. இது எதுக்காகனா நீங்கள் நிறையா 30 ப்ராடக்ட்டையும் ஒரே நாளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது டாப்பில் எது அதிகமாக ரிட்டன் வருதோ குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏஜென்ட்க்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஏஜென்ட்க்கு பாருங்கள், இதில் 16.8% வந்து இதுக்கு தான் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வருது. அப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் 50 to 60% ரிட்டர்ன்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். M10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், கேன்வா ப்ரீமியம், இந்த மாதிரி இன்னும் நிறையா ப்ரீமியம் டூல்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கம்மி ப்ரைஸுக்கு கொடுத்துட்டுருக்குறோம். அதுக்கான ப்ரைஸ் நான் கமெண்ட்டில் போட்டிருக்கிறேன். அதுலேயே வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன்.